ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் இந்த மணி இண்டியன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வந்து நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து விட்டுருக்காங்க நேற்று. அதாவது இந்த நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து இது பட்ஜெட் அறிவிப்பில் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சிவில் சர்வீஸ்க்கான நான் முதல்வன் ஸ்கீம் படி சிவில் சர்வீஸில் செலக்ட் பண்ணி 1000 பேர்த்துக்கு வந்து ஃபண்டு கொடுத்தாங்க. ஓகேங்களா, அதில் வந்து 940 பேர் சம்திங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் ப்ளஸ் வந்து 40 பேர்த்துக்கு 40 பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெஷருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து நான் முதல்வன் ஸ்கீம் அது வந்து போன வருஷம் பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதில் வந்து எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் எக்ஸாமுக்கு ஓகேங்களா, பட்ஜெட் ஸ்பீச்சில் வந்து ஒருத்தனா பேசியிருந்தாங்க 19/2/2024. எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் எக்ஸாமுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாம் ப்ளஸ் ரயில்வே, எஸ்எஸ்சி ரயில்வே 1 ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் பேங்கிங் எக்ஸாம் வந்து தனி. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு பர்சன்ஸை சூஸ் பண்ண போகிறாங்க. மொத்தமாக டோட்டலாக 1000 பேர் சூஸ் பண்ண போகிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் எடுக்க போகிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரியும். நீங்கள் நினைக்கிற ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷனில் எல்லாத்துலேயுமே எடுக்கிறவங்க ப்ளஸ் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ் தான் இதில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக நடக்கும். நீங்கள் ஒரு ப்ரைவேட் கோச்சிங்கில் போயிட்டு வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி அஃபோர்ட் பண்ணுறதுக்கு இது கவர்மெண்ட்டில் வந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா, நான் முதல்வன் ஸ்கீமில் போட்டதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கில் ட்ரைனிங்கு ப்ளஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான செக்ஷன்ஸு இது எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் தான் இப்போ வந்து இது போட்டுக்கிறாங்க. ரயில்வே ப்ளஸ் வந்து எஸ்எஸ்சி இது 2 ஒன்று ப்ளஸ் வந்து பேங்கிங்ஸு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட பெனிட்ரேஷன் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு. ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து அஃபோர்ட் பண்ணியிருக்காங்க. இது பேங்கிங்கு எஸ்எஸ்சி போகிறதுக்கு விருப்பப்படுறவங்க வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் உட்காந்து ஒரு 3 வருஷம் நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக எஸ்எஸ்சி எல்லாம் 1 இயருக்கு ஒன்ஸ் கம்பல்சரி சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் இது வந்து போட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா, எம்டிஎஸ் இந்த 3மே வந்து எஸ்எஸ்சியில் வந்து வருஷத்துக்கு ஒருக்க வந்துடும். அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஒன்ஸ்னாச்சும் வந்துடும். ப்ளஸ் பே வந்து எடுத்துக்கிட்டோம்னா கூட எம்டிஎஸ்ஸு கூட குரூப் 4ஓட நல்லா சம்பளம் தான் வரும். நீங்கள் சிஹெச்எஸ்எல் போனாலுமே வந்து ஆல்மோஸ்ட் சூப்பர் சம்பளம் இருக்கும். சிஜிஎல்லாம் போனீங்கன்னா குரூப் 1ஓடவே வந்து சம்பளம் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா, எஸ்எஸ்சியில் பொறுத்த வரைக்கும். ரயில்வேஸ் அதே மாதிரி தான். ரயில்வே பேவும் வந்துட்டுனா நல்லாயிருக்கும். ப்ளஸ் எப்போவுமே பேங்கிங் எக்ஸாம் நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கும் வந்துட்டுனா தெரியும் பேங்கிங் பற்றி எல்லா டீட்டெயிலுமே. ஸோ பேங்கிங்லேயும் வந்துன்னா சேலரி பேக்கேஜஸ் கம்பேர்ட் டு டிஎன்பிஎஸ்சி வந்து அது நல்லாயிருக்கும். ஸோ நான் உங்களை டிஎன்பிஎஸ்சி ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போங்கன்னு நான் சொல்ல வரல. ஓகேங்களா, அது வந்து நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை. அதனால தான் அந்த எஸ்எஸ்சி ரயில்வேஸு ஐபிபிஎஸ் எல்லாம் யாருமே ட்ரை பண்ணுறதே கிடையாது. ஓகேங்களா, ஐபிபிஎஸ்ட்டு கூட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து எஸ்எஸ்சி ரயில்வேஸ் எல்லாம் வந்துடும். எஸ்எஸ்சியில் பெனிட்ரேஷன்லாம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே நீங்கள் போஸ்டிங் வாங்க முடியும். இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் செலக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு லோக்கலில் போஸ்டிங் கிடைக்குமா இல்லை பக்கத்தில் போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் எஸ்எஸ்சியெல்லாம் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு நியர்பையே போஸ்டிங் கிடைக்கும். ஏன்னா தமிழ்நாட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நிறையா பேர் கிடையவே கிடையாது. ஸோ கேட்குற இடத்துல வந்து ஒருத்தனா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். நீங்கள் அதில் வர டிபார்ட்மெண்ட்டெல்லாம் ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கவர்மெண்ட் தந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் கோச்சிங்கோட தர்றாங்க. ரெசிடென்ஷியல் அதாவது வித் ஃபுட் அண்ட் அக்கமடேஷனோட வந்து உங்களுக்கு தர்றாங்க. நீங்கள் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுத்து 3000 வந்து டெபாசிட் கட்ட சொல்லுவாங்க. பிசி எம்பிசி இது எஸ்சிஎஸ்டி கிடையாது. மித்த எல்லாத்துக்கும் 3000 அதே ஃபார்மில் தான் இதுலேயே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம இதில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, 2024-25 சிஎம் சாரோட பட்ஜெட் ஸ்பீடில் வந்து இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து என்னென்னா 1000 கேண்டிடேட் வந்து எஸ்எஸ்சி ரயில்வேஸு ப்ளஸ் ஐபிபிஎஸ்ஸு இதோட கோச்சிங் மொத்தமாக வந்து எடுத்துக்கிட்டோம்னா 6 மந்த் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த 6 மந்த்தில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னா ஃப்ரீ கோச்சிங்கு, ஃப்ரீ ஃபுட்டு, அக்கமடேஷன் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. ஓகேங்களா, இதில் என்னென்ன வந்ததுன்னா அப்ளிகேஷன் வந்து இது பண்ணதுக்கப்புறம் இது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா, இதில் டீட்டெயில் ஆஃப் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக 300 கேண்டிடேட்ஸ் வந்து எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. பேங்கிங்கில் வந்து 700 பேர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இந்த டியூரேஷன் வந்து மொத்தமாக 6 மாதம் வந்து தான் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ காலேஜ் முடிக்கிறவங்களும் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு யூஜி டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா போதும். இதில் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸுக்கு வந்து 1/8/2024 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா, 21 இயர்ஸ் மஸ்ட் வந்துட்டுனா கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் வந்து 29 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சரி, 29 இயர்ஸ் உள்ளார இருக்கணும் வந்துட்டுனா இருக்கணும். அதுக்கான டேட்டா பர்த்தும் கொடுத்துறாங்க. 1/8/2003
3க்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பிறந்திருக்கணும். 2/8/1995க்கு முன்னாடி பிறக்கக்கூடாது. ஓகேங்களா? அதாவது என்னன்னா 2/8/1995 முதல் 1/8/2003 வரை பிறந்தவங்க வந்து இதில் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ரிலாக்ஸேஷன் எப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷனு. அதுக்கப்புறம் பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதோட டேட் ஆஃப் பர்த் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டினா வந்து 90க்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாருமே எலிஜிபிள். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி வந்துதுன்னா 92. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் காட்டி ஓபிசி கேட்டகரி வந்து வரும். ஓபிசி என்சிஎல் அப்படிங்காட்டி இந்த ஓபிசி என்சிஎலுக்கு 3மே இன்க்ளூடட். பிசி, பிசிஎம், எம்பிசி 3மே இன்க்ளூடடாக சேர்ந்து தான் ஓபிசி என்சிஎல் வரும். ஸோ அதனால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து 1992க்கு பின்னாடி பிறந்தவங்க வந்து எழுதலாம். பர்சன் வித் டிசபிலிட்டினா 10 இயர் ரிலாக்ஸேஷன் வருது. 1985க்கு மேலே பிறந்திருந்தாவே எழுதலாம். பர்சன் வித் டிசபிலிட்டி பிசி, எம்பிசி, டிஎன்சினா வந்து 1982க்கு பின்னாடி பிறந்திருந்தாவே எழுதலாம். பர்சன் வித் டிசபிலிட்டி எஸ்ஐ, எஸ்சி, எஸ்சி, எஸ்டினா வந்து 1980க்கு பின்னாடி பிறந்தவங்களே எழுத முடியும். ஓகேங்களா? பேங்கிங்கோட ரிலாக்ஸேஷனும் சேம் ப்ரொசீஜர், சேம் வந்து இதுதான் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதில் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்துன்னா எதுலேயும் சேஞ்சஸ்லாம் கிடையாது. இதில் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து நாளைக்கு வரப்போகுது. 8/6/2024 நோட்டிஃபிகேஷன் கமெண்ட்ஸ் ஆகும். ஆன்லைன் அப்ளிகேஷனும் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகிடும். லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 23/6/24. ஓகேங்களா? அதாவது 23ஆம் தேதி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 நாள் வந்து தான் இருக்கும். அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஹால் டிக்கெட் வந்து 9/7/2024 உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். எக்ஸாம் வந்து எப்போ அப்படின்னா 14/7/2024 உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். 10 AM to 11 AM வந்துச்சுன்னா 1 hour நடக்குது. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இது கிடையாது. ஓகேங்களா? பேங்கிங் எக்ஸாம் நடக்கிற மாதிரி தான் 1 hour வந்து நடக்குது. சிலபஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து சென்டர் வந்து எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது இதில் அலோகேஷன் ஆஃப் சென்டர் வந்துன்னா உங்களோட இதை பற்றி தான் இது பண்ணிக்கணும். உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸு இதெல்லாம் எதுவுமே தரமாட்டாங்க. நீங்கள் தான் வந்து அந்த இதெல்லாம் பார்த்துக்கணும். பட் ஆனால் எக்ஸாமுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷனோட லிங்க் வந்துன்னா இந்த பிடிஎஃப்லேயே வந்து இருக்குது. இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்கும். இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம் சேனலோட லிங்க்கை வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயுமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் பின் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது இதில் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா த கேண்டிடேட் ஹூ ஆர் ஆல்ரெடி எம்ப்ளாய்டு இன் த கவர்மெண்ட் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை திஸ் ஸ்கீம். ஓகேங்களா? கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? இது வந்து இந்த பெனிஃபிஷரி இருக்கிறவங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்கமிங் எஸ்எஸ்சி, சிஜிஎல், ரயில்வே எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், ஐபிபிஎஸ்பிஓ, எஸ்பிஐபிஓ இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இந்த ஸ்கீம் வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க உங்களை. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு ஓஎம்ஆர் எக்ஸாம் தான். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கிடையாது. ஏன்னா பேங்க் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸில் நடக்கும். இது வந்து மோட் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு ஓஎம்ஆர் தான். ஓகேங்களா? ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க். இதில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகேங்களா? ராங் ஆன்சருக்கும் வந்து ஒரு நெகட்டிவ் மார்க் இருக்குது. கொஸ்டின் வில் பி இன் இங்கிலீஷ் ஒன்லி. ஓகேங்களா? இது ஏன் அப்படின்னா இன்னும் வந்து பேங்கிங்கில் வந்து பிஓ எக்ஸாம்ஸ் லெவலு, எஸ்எஸ்சி, இன்னும் ரயில்வேஸில் ஹை லெவலில் இதெல்லாம் வந்து லாங்குவேஜ் டிஸ்கிரிமினேஷன் இன்னுமே இருக்குது. ஓகேங்களா? இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இப்போ லோயர் லெவல் ஜாப்ஸ் எல்லாமே தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் வர ஆரம்பிச்சு 13 லாங்குவேஜில் கொஸ்டின் பேப்பர் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த நியர் ஃபியூச்சரில் வந்துன்னா அது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் இருக்குங்காட்டி நீங்கள் அது கிராம லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகும் தான். பட் ஆனால் கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். இதில் சிலபஸ் எடுத்துட்டோம்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 25 கொஸ்டின், மேக்ஸிமம் மார்க் வந்து 50. அதான் நான் ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் சொல்லியிருந்தேன் தெரியுமா, அந்த அதுபடி. ஜென்ரல் அவேர்னஸில் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஸ்டின், மேக்ஸிமம் மார்க் 15. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின், மேக்ஸிமம் மார்க் 15. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனில் வந்து 25 மார்க்கு, மேக்ஸிமம் மார்க் 15. மொத்தமாக 100 கொஸ்டின்ஸு 200 மார்க்குக்கு வந்து நடக்குது. ஓகேங்களா? எக்ஸாம் 1 hour. பெர்சன் வித் டிசபிலிட்டிக்கு மட்டும் 1 hour 20 minutes. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இன்னும் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டியில் வந்துட்டுனா இருக்கும். இது எல்லாமே வந்துட்டுனா கிராஜுவேஷன் லெவலு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மட்டும் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா? இதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் வந்துட்டுனா இதில் வந்து நம்ம பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. பேங்கிங் எக்ஸாம் சிலபஸ் அப்படியே தான் இருக்கும். ஜென்ரல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இந்த இதில் தான் வந்துட்டுனா இருக்கும். ஓகேங்களா? ஸ்கீம் ஆஃப் பேங்கிங் எக்ஸாமினேஷன் இது வந்து எஸ்எஸ்சிக்கு. ஓகேங்களா? பேங்கிங் எக்ஸாமுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அதுவும் 100 மார்க்கு. இதே சேம் சிலபஸ் தான், அதாவது சேம் பேட்டர்ன் தான். 100 கொஸ்டின் ப்ளஸ் வந்து 200 மார்க்கு.
இதில் சிலபஸ் வந்துட்டுனா குவான்டிட்டி ஆப்டிடியூட் எபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எஸ்எஸ்சியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இதில் வந்து கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும். ரீசனிங்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ், எக்கனாமி அண்ட் பேங்கிங் அவேர்னஸ். ஓகேங்களா, இந்த இது வந்து இதில் கொடுத்து பாருங்கள், எக்கனாமி அண்ட் பேங்கிங் அவேர்னஸ். இதில் சிலபஸ் வந்துட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் தான், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் வந்துட்டுனா கொடுத்துருப்பாங்க. இதில் ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் இந்த எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் வந்து தான் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, இதை கொடுத்துருப்பாங்க. இதில் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வாங்குற நீங்கள் மார்க்கை வச்சு தான் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சேம் மார்க் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குதுன்னா ஏஜ் வைஸ் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. கம்யூனல் ரிசர்வேஷன் படி எஸ்எஸ்சி கம் ரயில்வே ட்ரைனிங் இதுக்கு வந்து 300 சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த 300 சீட்டில் பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் நம்ம தமிழ்நாடு ரிசர்வேஷன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கிடையாது. இதுபடி பார்த்துட்டோம்னா பிசிக்கு 79 சீட்டு, பிசிஎம்க்கு 11 சீட்டு, எம்பிசிடிஎன்சிக்கு 60 சீட்டு, எஸ்சிக்கு 45 சீட்டு, எஸ்சிஏக்கு 9 சீட்டு, எஸ்டிக்கு வந்து 3 சீட்டு, ஜென்ரலுக்கு வந்து 93 சீட் அவைலபிலிட்டி இருக்குது. ஜென்ரல் அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து 300 சீட் அவைலபிலிட்டி இருக்குது. 4% வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு வந்து ரிசர்வ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா பேங்கிங் ட்ரைனிங்கில் 700 சீட் இருக்குது. மொத்தமாக 186 வந்து பிசி, பிசிஎம்க்கு 24, எம்பிசிடிஎன்சி 140, எஸ்சிக்கு 105, எஸ்சிஏக்கு 21, எஸ்டிக்கு 7, ஜென்ரலில் 217, மொத்தமாக 700 சீட் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, இப்போ கோர்ஸ் பிளான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து கிளாஸ் ரூம் செஷன், இன்டென்சிவ் ட்ரைனிங், இண்டிவிஜுவல் மென்டர்ஷிப், டபுள் கிளியரிங் செஷன், டவுட் கிளியரிங் செஷன், கிளாஸ் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் எல்லாமே வந்து நடக்கும். உங்களுக்கு பிரைவேட் இன்ஸ்டியூஷனோடவே இது வந்து டாப் லெவல் கிளாஸில் வந்து கொடுக்க போகிறாங்க, டாப் லெவல் கோச்சிங் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, இது வந்து ரெசிடென்ஷியல் இன் நேச்சர் தான். கேண்டிடேட் செலக்டட் ஃபார் த கோச்சிங் ப்ரோக்ராம் வில் பி ப்ரொவைட் வித் ஃப்ரீ ஹாஸ்டல். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீ ஹாஸ்டல் வித் ஃபுட்டு அண்ட் கோச்சிங். ஓகேங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ். இன்னும் அந்த கேண்டிடேட் வந்து பிரிண்டர் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவாங்க, ஹேண்ட் அவுட் கொடுத்துருவாங்க, எல்லாமே கொடுத்துருவாங்க. செலக்டட் கோச்சிங் சுட் பி வந்து சப்மிட்டட் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கம்பல்சரி ஸ்டே ஹாஸ்டல். ஓகேங்களா, டே ஸ்காலர் காலேஜ் அலோடு கிடையாது. நீங்கள் ஹாஸ்டலில் தான் வந்து நீங்கள் அந்த 6 மாதம் இருந்தே ஆகணும். 6 மாதத்துக்கான இது வந்து கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு எல்லாமே பார்த்துக்கும். த டீடைல் ஆஃப் ரெசிடென்ஷியல் கோச்சிங் லொகேஷன் வில் பி இன்டிமேட்டட். ஓகேங்களா, என்ன கோச்சிங் லொகேஷன் வந்து இன்னும் முடிவு பண்ணலை. மேபி வந்து நியர் ஃபியூச்சரில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ், நியரில் இருக்கிற காலேஜஸ் எல்லாம் வந்து போடலாம். மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, கவர்மெண்ட் காலேஜஸில் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இதில் வந்து செலக்ட் ஆகிறவங்க வந்து 3000 ரூபா டெபாசிட் பண்ணணும். இது வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட் தான். இது வந்து நீங்கள் கம்ப்ளீஷன் ஆஃப் கோச்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெபாசிட் வந்து திரும்ப கொடுத்துருவாங்க. அடிஷன் ட்ரைனிங் செஷனு, டெஸ்ட் அண்ட் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அடிஷன் கிடையாது, அட்டெண்டிங். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் இந்த கோர்சஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். இதோட இது ஏதாச்சும் குயரிஸ் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து மெயில் அனுப்பிச்சிங்கனாலும் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸு. நாங்களாம் ப்ரிப்பேர் பண்ண வர்றப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது. நானும் ஆல்சோ வந்து வில்லேஜ் பேக்ரவுண்டில் இருந்தால் வரணும், அதே தமிழ் மீடியம் தான். ஸோ தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்து எங்களுக்கு இதை அப்ரோச் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்தது. ஓகேங்களா, நீங்கள் அந்த இதில் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன் கூட இங்கே வந்து கிடையாது. எஸ்எஸ்சிக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கூட உங்களால் சொல்லவே முடியாது. டிஎன்பிஎஸ்சிக்கோ யூபிஎஸ்சிக்கோ இருக்கிற அளவுக்கு இங்கே எஸ்எஸ்சிக்கு வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இது கவர்மெண்ட்டே இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ பேங்கிங் ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இது கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களால் நல்லாவே சைன் பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பேர் டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். படிக்கிறதுக்கும் நல்ல ஜாப். எஸ்எஸ்சிலாம் போனீங்கன்னா படிக்கிறதுக்கு நீங்கள் நிறையா ஜாப்பில் நல்லாவே படிக்க முடியும். மோர் பவர்ஃபுல் அண்ட் ஆல்சோ மோர் சேலரி பேக்கேஜ் ஆல்சோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இதில் நீங்கள் குரூப் 2ல் செலக்ட் ஆகி 50,000 தான் வாங்குவீங்க. அதில் சிஜிஎல்லாம் செலக்ட் ஆனிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 80,000 பக்கம் ரீச் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதே மாதிரி குரூப் 2க்கு எம்டிஎஸ்க்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. எம்டிஎஸ்லாம் வந்து 34, 35 வரும். இதில் வந்து 26, 27 வரும். ஓகேங்களா, ஸோ இன் ஹேண்ட் டிஃப்ரென்ஸே வந்து இருக்குது. அடுத்து பே கமிஷன் வரப்போது. பே கமிஷன் வர்றப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பே எல்லாம் வேறு லெவலில் போய் நிற்கும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களே இதே ஒரு அட்டம்ப்டாக போட்டு வந்து எழுதுங்க. கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. 6 months கோச்சிங் வந்து உங்களுக்கு வித் ஃபுட்டு ஃப்ரீ ஹாஸ்டலோட வந்து கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம். ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இது எப்படி கோச்சிங் இருக்கலாம் அப்படின்னா அது 1000 பேருக்கு வந்து அக்கமடேஷன் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் இது பண்ணுற மாதிரி தான் வந்து பண்ண போகிறாங்க. மேபி வந்து சென்னையில் சில பேர், கோயம்புத்தூர் சில பேர், மதுரை சில பேர் இந்த மாதிரி தான் வந்து அக்கமடேட் ஆகும். பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபபிளி இப்படி தான் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வெல் குவாலிஃபைட் அண்ட் வெல் எஜுகேட்டட். ஓகேங்களா, ஸோ நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷனை வந்து நீங்கள் சந்தேகப்படணும்னு அவசியமே கிடையாது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி தான் வந்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க. 4 முதல் ஸ்கீம்லாம் எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. ஏன்னா சிவில் சர்வீஸுக்கே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதில் கொடுத்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன், எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான கோச்சிங் இருக்கும். நீங்கள் காசு செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இதில் நீங்கள்
உங்களுக்கு ஸ்கில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்கிறேன். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெலகிராம் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையுமே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் எடுத்துக்கங்க. நல்லா ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதில் ஒரு அப்ளிகேஷன் போட்டு விட்ருங்க. ஏன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது. ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ணிங்க. இது பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, மன வருத்தப்படுவீங்க. ஸோ யூஸ் பண்ணிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.